விஜய் பல சீரியஸ்னஸ் பேர் இல்லாம கிடையாதுங்க. எல்லா கட்சிக்காரங்களும் இப்ப சேர்ந்து விஜய முடிச்சு விடுவாங்க. திமுகவோட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதால தான் இவர் விட்டேத்தியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இப்ப வலுக்கிற மாதிரி தெரியுதா? அந்த பார்வை வலுக்கும் தாங்க. உண்மையிலே திமுகவ எதிர்க்கிறதுனா, நீங்க வெளில வரதுன்னு. அப்போ ஆட்சியின் மீது இருக்கிற கோவமா இருக்கிற அந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? நீங்க உங்க பேரு மக்கள் நல தனி கூட்டணியா? மக்கள் நல கூட்டணினா 4 கட்சி சேர்ந்து ஆளுகின்ற ஆட்சியா இருந்தா அதிமுக திருப்பி வர்றதுக்கு அது ஒரு வியூகம் அமைஞ்சது. அதனால அம்மையார் ஜெயலலிதா 2வது வாட்டி வந்தப்போ அந்த ஆட்சியில எதிர் பேரே இல்ல, கெட்ட பேரே இல்ல, பாலாறும் தேனாரும் ஓடுச்சா? அப்படின்றது கேள்வி. அப்பவும் சில பிரச்சனைகள் இருந்தது. எதிர்க்கட்சிகளோட வாக்கு திமுகவுக்கு போகாம, அது வேற வழிக்கு போறதுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. அதனால 2016 அவங்க சுலபமா வெற்றி பெற்று திருப்பி அந்த கட்சி கட்டமைப்பு இருந்தது. ஜெயிக்கக்கூடிய சக்தி இருந்தது. எல்லாம் சேர்த்து போட்டு வெற்றி பெற்றாங்க. இப்ப அது மாதிரி இது நடந்துருமோ அப்படின்ற அந்த பார்வையில தான் பியூஷ் கோயல் பாஜக உறுப்பினரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தாவேகாக்கும், திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார்.